தற்போது பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சி எந்ததையும் வந்து இப்போ கோர்ட்லேயே வந்து ஒருத்தர் குற்றவாளி சொல்லி கொண்டு போனாங்கன்னா உடனடியாக வந்து தீர்ப்பு சொல்கிறது கிடையாது, விசாரணை பண்ணி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் விசாரித்து எல்லாம் பண்ணி தான் பண்ண முடியும். நீங்கள் உடனே எதை எடுத்தாலும் நீங்கள் உடனே தடை பண்ணுங்கன்னு தான் சட்டங்கள் அப்படி இருக்கா? அப்படி அதிகாரமெல்லாம் என்கிட்ட கிடையாது, எங்கள்கிட்டையும் கிடையாது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நிரூபிக்கல, நான் தூக்குறதுக்கு தயார் நீங்கள் சொன்னீங்க. இல்லையா, அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வந்து தனியார் வந்து நாங்கள் வந்து நல்லா எங்களுக்கு பால் நல்ல பால் சொல்லி நிரூபிக்கிறேன்னு சொன்னாங்க. நிரூபிக்கிறோம் நாங்கள், அப்படி நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு நான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது தான் என்னை வந்து பணம் வாங்குறதுக்காக இப்படி செய்கிறாரு, மிரட்டாரு அப்படின்னாங்க. அப்படி நிரூபிச்சா தூக்குவாங்கன்னு அதுக்கு தான் சொன்னேன் நான். அதை வந்து அந்த நேரத்தில் சொன்னவங்களே இதுக்கு சொல்லவே இல்லையா? இது நான் தானே, இப்போ நாங்கள் தான் நிரூபிச்சிருக்கோம். அவங்க எங்கே நிரூபிச்சாங்க? நாங்கள் தானே வேறு பத்திரிகையாளர் மூலம் எடுத்துருக்கோம். சார், இப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டு சொல்லி கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலே ஆகுது. இன்னமும் வந்து நடவடிக்கை என்பது நீங்கள் பேசிட்டு இருக்கோம், நடவடிக்கை எடுக்க போகிறோம், முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போது நடவடிக்கை வரும்? இப்போ வந்து வெளிப்படையாக சொல்லியாச்சு. ஏன்னா மக்கள் வந்து எல்லாரும் விழிப்பாக இருக்காங்க. எந்த பாலை வாங்கணும், எந்த பாலை வாங்கக்கூடாதுன்னு விழிப்படைஞ்சிட்டாங்க. பாதுகாப்பான பாலில் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் பிரச்சனை இல்லாமல் இருங்க, நல்ல நடவடிக்கை வரும். குற்றச்சாட்டு சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து கமிஷன் கேட்டதாகவும் உங்களுக்கு கமிஷன் தொகை மறுத்ததுனால தான் இல்ல. இங்க கேளுங்க, ஒரு ஆளை என்னை அப்படி எந்த ஒரு நிறுவனத்தையாவது என்னை சொல்லுங்க. அதுல 1% கூட உண்மை கிடையாது. அது வந்து அவங்களுக்கே தெரியும். சார், இந்த 2 நிறுவனங்கள் மட்டும்தான் அந்த புகாருக்கு வந்து வேற எதுக்காக இல்ல போலீஸ் ஆயிடுச்சு. இல்ல நீங்க ஒண்ணு கேளுங்க, உண்மையை சொன்னா யாராவது இப்படி சொன்னீங்கன்னா இனிமேல் யாருமே எதையுமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. காசு கேட்டாங்க கொடுக்கல குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொன்னா யார் உண்மையை உங்ககிட்ட சொல்லுவா? இது ஒரு பொழப்பா? இது ஒரு பொழப்புன்னு சொல்லி சில அரசியல்வாதி தெரிஞ்சாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இது நல்ல பொழப்பே கிடையாது. உண்மையை சொன்னோம்னா குற்றம் நடக்கிறத குற்றச்சாட்டை இப்படி தப்பு நடக்குன்னு சொன்னால் உடனே பணம் கேட்டீங்க, நீங்கள் பணம் கொடுக்காதனால குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா இது என்ன அரசியல்? ஏங்க யார் சொன்னாலும் அண்ணாதிமுக 1.5 கோடி தொண்டர் இருக்காங்க. அது விடுங்க, அது வந்து அது எங்க கட்சி பிரச்சனை முடிஞ்சு வச்சு இல்லை. அதெல்லாம் அவரே இப்போ மறுத்துட்டார். இல்ல அவர் அப்படி சொல்லல. நடவடிக்கை எடுத்துட வேண்டியதானே. இதுக்கு பேசணும்னு சொல்லி அர்த்தம்லாம் பேசியிருக்காரு. நீங்க தான் குறைஞ்சு பேசி அவர்கிட்டையும் பேச்சு வாங்கியிருக்கீங்க. சார் ரைட், நன்றி, வணக்கம்.